நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நபரா இல்லை லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா? கண்டிப்பாக அதில் நீங்கள் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்திருப்பீங்க. கூகுள் சமீபத்தில் நிறைய புது புது அப்டேட்டை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் என்னன்னா, நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் எந்த ஒரு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணும்போது அந்த டவுன்லோடிங் ஃபைல் வந்து உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும், ஸ்க்ரீனோட பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம கவனிச்சிருப்போம், சரிங்களா? ஆனால் திடுதுப்புன்னு கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அந்த புது அப்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே தூக்கி எங்க வச்சிட்டாங்க தெரியுமா? அந்த ஸ்கிரீனோட டாப் ரைட்ல நம்ம செட்டிங்ஸ்குள்ள போகும்ல, கூகுளோட குரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்குள்ள 3 டாட் குள்ள போகும்ல, அதுக்கு பக்கத்துலேயே அந்த டவுன்லோட் ஐக்கானை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிக்கலன்னா, எனக்கு பழைய செட்டப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை எப்படி மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி கூகுளோட பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஏதாவது ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல ஏதாவது இமேஜோ ஃபைலோ இருந்துச்சுன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபைலை என்னுடைய கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணும்போது கீழே இருந்து ஒரு பபிள் வந்து மேலே ஜாயின் பண்ணும் பாருங்க. ஜாயின் பண்ணுதா? டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கா ஃபைலு? நல்லா கவனிங்க. மேலே தானே டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல டாப் ரைட்ல இந்த டவுன்லோட் ஐக்கன் டிஸ்பிளே ஆகுது. சாதாரணமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா அந்த ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகும் தெரியுமா? எங்கே டிஸ்பிளே ஆகும் தெரியுமா? கூகுளோட குரோம் ப்ரௌசரில் கீழே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஃபைல் டவுன்லோட் ஆகிறத இந்த இடத்துல பார்க்கலாம். பட் சமீபத்தில் புதிய அப்டேட்டில் இங்கேருந்து தூக்கி இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல செட் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் ஐக்கான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் 3 டாட் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரணுமா? அதுக்கு ஒரு செமையான ஒரு செட்டிங் இருக்கு. கூகுளோட குரோம் ப்ரௌசர்லேயே ஒளிஞ்சிருக்கு. அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சர்ச்சில் போயிட்டு குரோம்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கோலன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல குரோம் ஃபிளாக்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரோமோட ஃபிளாக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கூகுளோட குரோம் ஃபிளாக்ல எனேபிள் டவுன்லோட் பபிள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ரைட்ல வாங்க. டிஃபால்ட்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல டிசேபிள்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்த ஸ்க்ரீனுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா யுவர் சேஞ்சஸ் வில் டேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் வரும். அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கூகுளோட குரோம் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங் வந்து செட் ஆகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம கிளிக் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபைலை வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்க, கீழே டிஸ்பிளே ஆகும் அந்த டவுன்லோட் ஃபைல். வாவ், செமல. இதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க டாப் ரைட்டில். இப்போ அந்த ஸ்க்ரீனோட பாட்டமில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த டவுன்லோட் பொசிஷனை நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கே மாற்றிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசரில் எந்த ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எப்படி அந்த டவுன்லோடிங் ஃபைலை ஸ்க்ரீனோட பாட்டமிலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். செமல. நீங்களும் உங்களுடைய டெஸ்க்டாப்லையோ லேப்டாப்லையோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்க.